ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான ப்ரொமோவை பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. நாளைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் விஜய்க்கு எதிராக நிறையா வாதாடி கடைசியில் விஜய் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலா வந்து விஜய்க்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை தள்ளி விட்டது பசுபதி தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. அதனால் ஜட்ஜு வந்து விஜயை விடுதலையும் செஞ்சிடறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாலும் இந்த பக்கத்து காவேரி மனசுக்குள்ளார ரொம்ப கவலையோட தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். நிறைய சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் லைவ்ல வந்து பேசும்போது கூட எல்லாரும் கேட்டாங்க, காவேரி அக்கா நீங்கள் என்ன எத்தனை சத்தியம் தான் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க இருந்து நான் என்ன பண்ணுறது, டேரக்டர் வந்து எனக்கு கதை அப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி அந்த லைவ்ல பேசியிருந்தாங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா நாளைக்கான எபிசோட் ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தாலும் இதுக்கப்புறம் ஸ்டோரி என்னவா நடக்க போகுது அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சிடும்னு ஏற்கனவே பிரவீன் சார் சொல்லியிருக்காரு. ஆனால் குமரன் வந்து செம பெரிய ஒரு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி அவர் லைவ்ல பேசும்போது ஃபேன்ஸ்லாம் நிறையா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் கேள்வி என்னன்னு பார்த்தா, சார் வந்து எபிசோட் முடிய போதா, அதாவது மகாநதி சீரியல் முடிய போதா அப்படின்னு கேட்கும்போது குமரன் வந்து ரொம்ப தெளிவாக 1500 எபிசோடுக்கு மேலே போவோம், இன்னும் நிறைய கதை பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, ஏற்கனவே எடுத்த ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னும் வரல இப்போதைக்கு உள்ள விஷயத்தில். அதாவது கொடைக்கானலில் போய் ஷூட்டிங் எடுத்தாங்கல்ல, அந்த அப்டேட் இன்னும் வரலங்கும் போது இப்போ காவேரி மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ காவேரி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. காவேரி மிஸ்ஸிங்னா ஒரு சில கதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஆகி அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெருசானதுக்கப்புறம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் ஒரு கதையை கொண்டு போயிடுவாங்களோ, செம பெரிய ஒரு எமோஷனல் ட்ராக் மாறி போயிடுமோ. ஏன்னா ஏற்கனவே காவேரி கூட வந்து இருக்கும்போது வெண்ணிலான்னு சொல்லி அந்த ஃபீலிங்லேயே விஜய் இருந்தார். இப்போ காவேரிங்கிற ஃபீலிங்கில் மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. அந்த அளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேணாம். நம்ம பிரவீன் சார் அவ்வளோலாம் நம்மளை எமோஷனலாக போட்டு கஷ்டப்படுத்த மாட்டார். ஸ்டோரியில் ஏதோ ஒரு செம பெரிய ஒரு சேஞ்ச் ட்விஸ்டிங் இருக்குது. ஏன்னா காவேரி வீட்டுக்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது எப்போ தான் தெரிய போகுதுன்னு தெரியல. இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யமுனா இருக்காங்கல்ல, யமுனாவும் இனிமேல் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க காவேரி விஜய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய அப்டேட் மாறி இருக்கிறதுனால எந்த கதையை முதல்ல கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. எது எப்படியோ முதல்ல வந்து விஜய் காவேரி வந்து சந்தோஷமாக இருக்கணும். விஜய் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தார் அப்படிங்கிறதே காவேரிக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி நியூஸ் தான். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.